இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குட்டி கதை தான். ஆனா இந்த கதையோட கருத்தை நான் முதல்லயே சொல்லிடுறேன். பல இடங்கள்ல அறிவை விட அறியாம தான் போற்றப்படும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறியாம தான் அன்புங்கிற வார்த்தையை செலுத்தும். அறிவு எப்பவுமே ஆதிக்கத்தை தான் செலுத்தும். இப்போ அறியாமையா இருக்கிற ஒருத்தன் ஒரு மலரை பறிக்கிறான் அப்படின்னா அதனோட வாசத்தை தான் முகர்ந்து பார்ப்பேனே தவிர, அறிவுள்ளவன் அதே மாதிரி ஒரு மலரை பறிக்கிறான் அப்படின்னா அதை தனித்தனியா பிச்சு அதனை புள்ளி வட்டம், அள்ளி வட்டம், மகரந்த சேர்க்க, இது தாள்கள் அப்படின்னு இதெல்லாம் பிரிச்சு எரிஞ்சிருவான். ஒரு குழந்தைய இந்த உலகம் நேசிக்குது அப்படின்னா அதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட அறியாம தான், வெகுளித்தனம் தானே தவிர அந்த குழந்தையோட அறிவு கிடையாது. அதனாலதான் சொல்றேன், வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படிங்கிற மாதிரி எதுவுமே எனக்கு தெரியாமையே இருந்துட்டு போகுது. தெரிஞ்ச மாதிரி எதுவுமே எனக்கு வேண்டாம், எதுவுமே எனக்கு தெரியாமையே இருந்துட்டு போகுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேயே நம்ம இறைவனை கிட்ட நெருங்குற மாதிரி ஒரு சூழ்நிலைய நம்ம ஏற்படுத்திக்கலாம். இதுதான் இன்னைக்கு கருத்து. நன்றி, வணக்கம்.